Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல குஜராத்தி ஸ்பெஷல் டிக்கி பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பூரி ரொம்பவே டிஃபரண்டான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு இது உப்பலாவே இருக்கும். இப்போ இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்க எந்த கப்ல கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்ல 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வந்து நல்ல பொடியான ரவையாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பலாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சம அளவு இஞ்சி பச்சை மிளகாயை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுலேருந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த பூரிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு இதிலேயே இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே இந்த மாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலான பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மாவு வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியான மாவாக இருக்கணும். அப்போ தான் பூரி போட்ட உடனே உப்பலாக வரும். இப்போ இது மேலே 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் மேல் மாவு நம்மளுக்கு காயாமல் இருக்கும். நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறுனுச்சுனா தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த டிக்கி பூரிக்கு நம்ம நார்மலாக செய்கிற பூரியோட அளவை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு போட்ட உடனே நல்லா உப்பலாக வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். மாவு எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வர கோதுமை மாவு அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கோங்க. பூரி வந்து நம்ம நார்மல் பூரி மாதிரி பெருசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் சின்னதாக தான் தேய்க்கணும். பூரியோட திக்னஸ் பாருங்கள், இந்த அளவில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பூரியை நம்ம பொரிச்செடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரியை உள்ளே சேர்த்த உடனேயே லைட்டாக இந்த மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போது உடனே நல்ல உப்பலாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். பூரியை சேர்த்த உடனே லைட்டாக கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா உப்பலாக வரும். 2 சைடும் நல்லா ஈவனாக வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டான குஜராத்தி ஸ்பெஷல் டிக்கி பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த பூரி அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷ்ஷே தேவைப்படாது. உங்களுக்கு சைடிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக தயிர் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டன்